வெல்கம் டு சில்லி ஹேவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகவும் பட்டை சின்ன துண்டு 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டு தாளிச்சுக்கோங்க. வல்லாரி 3 அரிஞ்சதை போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகவும் தக்காளி 2 அரிஞ்சதை போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. வதங்கவும் கேஷ்யூ நட் 25 கிராமை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். மல்லிப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். மஞ்சப்பொடி 1 பிஞ்ச் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆரவும் பிளெண்டரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திரும்பவும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மெல்ட் ஆகவும் சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி 1/2 கப்பு ஊற்றி பிளெண்டரை கழுவி ஊற்றிக்கோங்க. தக்காளி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் 300 கிராமை கட் பண்ணி ஹாட் வாட்டரில் 3 மினிட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால பன்னீர் சாஃப்டாக நல்லாயிருக்கும். கொதிச்சுக்கிட்டு இருக்க மசாலாவில் பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. பன்னீர் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டால் ஹார்ட் ஆயிரும். கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் க்ரஷ் பண்ணி தூவிக்கங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணையில் 1 டீஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமும் மேலே போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.